ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சர்க்கிள் சிமெட்ரி பசில் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன கேள்வினா ஆக்சுவலா சர்க்கிள்க்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரியும் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி டெஃபினிஷன் நான் போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ எனி லைன் விச் கட்ஸ் ஷேப் இன்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ் அதான் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்கிள்க்கே பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்மைலிக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ ஸ்மைலி ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸ்மைலி டசன்ட் ஹேவ் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஏன்னா இப்ப மேல டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் பார்க்க எக்ஸாக்டா மிரர் இமேஜ் மாதிரி கிடையாது. அதனால ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி ஸ்மைலி கிடையாது. பட் ஸ்மைலி டெஃபினெட்லி ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை அழிச்சிடுறேன். இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொட்டேஷனல் சிமெட்ரி சர்க்கிள்க்கு இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ சர்க்கிள்க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா இல்லையா? ஸோ பேசிக்கா ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் என்ன ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, an object is said to have rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degrees. So getting the same orientation after being rotated at an angle less than 360 degrees. அதுதான் rotational symmetry ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எத்தனை தடவை பண்ண முடியும்? அதுதான் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி சொல்லுவாங்க. ஸோ the total number of times a figure coincides with itself in one complete rotation before completing a 360 degree rotation is called order of rotational symmetry. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ பேசிக்கா ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ சர்க்கிள் இதான் சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஸோ சர்க்கிள் நீங்க எந்த ஆங்கிள் திருப்பினாலும் உங்களுக்கு அது பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க எனி ஆங்கிள் லெஸ் தென் 360 டிகிரிஸ் எனி ரேண்டம் ஆங்கிள் நீங்க திருப்பினாலும் சர்க்கிள் பார்க்க சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ சர்க்கிள் ஹேஸ் இன்ஃபினிட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி இன்ஃபினிட்டி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். எந்த ஆங்கிள் ஆனாலும் நீங்க திருப்பலாம். லைட்டா திருப்பினாலும் உங்களுக்கு சர்க்கிள் பார்க்க சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். நீங்க 300 டிகிரிஸ் திருப்பினாலும் சர்க்கிள் பார்க்க சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அதே சேம் ஒரிஜினல் ஓரியன்டேஷன் மெயின்டைன் பண்ணும். ஸோ அதான் ஐடியா. ஸோ சர்க்கிளுக்கு ரெண்டுமே இருக்கு. ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு, லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி என்ன அர்த்தம்? ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் சர்க்கிள் ஹேஸ் ஆல் த்ரீ. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு சர்க்கிளுக்கு, ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு. எல்லாமே சர்க்கிளுக்கு உண்டு. ஸோ சர்க்கிள் ஹேஸ் ஆல் பாசிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பேசிக்கா. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ நான் எல்லாமே வரைகிற வேண்டாம். ஸோ சர்க்கிளை நீங்க ஹாரிசான்டலாவும் கட் பண்ணலாம், வெர்டிகலா கட் பண்ணலாம், ஹாரிசான்டலா கட் பண்ணலாம், டயகனலா கூட கட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க கட் பண்ணலாம். பார்க்க ஒரே அதாவது நீங்க 2 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ அதான் ஐடியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.